நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இது கண்ணதாசனுடைய வரிகள். இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல எத்தனாவது சீரீஸ்ல இருக்கும் அப்படின்னா 7வதுல இருக்கும். அதுல நம்ம என்னென்ன சொற்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமான சொற்களா இருந்துச்சுன்னா எல்லாமே நோட் பண்ணி வைங்க. நம்ம போறதை ஃபுல்லா வரிசையா எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. நீத்து பாகம். நீத்து பாகம் அப்படின்னா என்னதுன்னா மேல் கஞ்சி. அழுக்கம் அப்படின்னா என்னதுன்னா அழுத்தம். மகுளி அப்படின்னா என்னதுன்னா சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். பதனம் அப்படின்னா என்னதுன்னா கவனமாக. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, அழுக்கம்னா அழுத்தம், மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன்னா புதியவன், பதனம் அப்படின்னா கவனமாக. நெக்ஸ்ட் பண்டக சாலை அப்படிங்கிறது என்னவா மாறும்னா பண்டசாலை. தின்றீர் அப்படிங்கிறது என்னவா மாறும்னா திருநீரு அப்படின்னு மாறும். கன்றாவின்னு சொல்லுவோமா, இங்க என்ன வரும்னா கண்ணராவி அப்படின்னு மாறும். கந்தட்டி பற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா கண் திருஷ்டின்னு சொல்லலாம். தமிழாக்கம் பண்ணும்போது கண் திருஷ்டி. கஸ்மாலம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னா களிமலம், கசிமலம். ஓகே, இது போல நம்ம இன்னும் நிறைய வேர்ட்ஸை பார்ப்போம் அடுத்தடுத்த சீரீஸ்ல. நன்றி, வணக்கம்.